கோவை மாநகராட்சி மேயர் தேர்தல் இன்று நடைபெறும் நிலையில் திமுக சார்பில் மேயர் வேட்பாளராக ரங்கநாயகி அறிவிக்கப்பட்டுள்ளார். போட்டி வேட்பாளரை தடுக்கும் வகையில் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் ஒரே இடத்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரவீனிடம் கேட்கலாம். பிரவீன், இன்றைக்கு மேயர் தேர்தல் நடைபெறுகிறது. கோவையில் திமுக தலைமை என்ன ஏற்பாடுகளை செய்திருக்கிறது ரங்கநாயகி போட்டியின்றி தேர்வாவதற்காக? திலகவதி 100 வார்டுகளை கொண்ட கோவை மாநகராட்சியின் புதிய மேயரை தேர்ந்தெடுப்பதற்கான மறைமுக தேர்தல் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. அதற்கான பணிகள் தான் கோவை பிரதான விக்டோரியா ஹாலில் அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியன் பின்னால் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை காட்டிக் கொண்டிருக்கிறார், நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் நேற்று தான் மேயர் வேட்பாளர் யார் என்பது குறித்து அமைச்சர் நேரு, முத்துசாமி ஆகியோர் மற்ற கவுன்சிலர்கள் அனைவர் முன்னிலையிலும் காலப்பட்டி சாலையில் உள்ள ஒரு தனியார் அரங்கில் அனைவரையும் வரவழைத்து அறிவித்திருந்தார். 29வது வார்டை சேர்ந்த ரங்கநாயகியை அவர்கள் மேயர் வேட்பாளராக அறிவித்தார்கள். கட்சியில் சில சீனியர்கள் இதற்காக எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் ரங்கநாயகி இந்தவாறு மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை அடுத்து சில சலசலப்புகள் சீனியர்கள் மத்தியிலே இருந்தது. இந்த நிலையில் இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் களைவதற்காக தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக 1 மணி நேரத்திற்கு முன்பாக பார்த்தோம் என்றால் மாநகராட்சி அரங்கிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் அரங்கில் அனைத்து கவுன்சிலர்களும் வரவழைக்கப்பட்டு அங்கு மீண்டும் ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. திமுக கவுன்சிலர்கள் 73 பேர் மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் அனைவருமே வரவழைக்கப்பட்டிருந்தனர். அதாவது நெல்லை மாநகராட்சி தேர்தலில் நேற்று நடந்த கடைசி நேர சலசலப்புகள் சிலவற்றையெல்லாம் பார்த்திருப்போம். கடைசி கட்டத்தில் திடீரென இன்னொருவரும் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் கட்சிக்கு எதிராக சிலர் வாக்களித்திருந்திருப்பதாக ஒரு சலசலப்பு எழுந்தது. இந்த நிலையில் அது போன்ற சலசலப்புகள் அனைத்தையும் தவிர்ப்பதற்காக முன்கூட்டிய அனைத்து கவுன்சிலர்களும் கூட்டணி கட்சியை சேர்ந்த மொத்தம் 96 கவுன்சிலர்களும் வரவழைக்கப்பட்டிருந்தனர் அந்த தனியார் அரங்கிற்கு. அங்கு அமைச்சர் நேரு, முத்துசாமி ஆகியோர் கட்சியின் நிலைப்பாட்டிற்கு எதிராக எந்த ஒரு செயல்பாட்டிலும் ஈடுபடக்கூடாது என்கின்ற ஒரு அறிவுரையை வழங்கும் வகையில் கூட்டத்தை நடத்தியிருந்தனர். அப்போது கூட்டத்தில் நேற்று அதிருப்தி தெரிவித்து கண்ணீர் வெடித்து சென்றிருந்த மத்திய மண்டல தலைவர் மற்றும் 46வது வார்டு கவுன்சிலரான மீனாளு இன்றும் கவலை தோய்ந்த முகத்திலேயே வந்திருந்தார். இந்த நிலையில் அமைச்சர் நேரு பேசிய பிறகு எழுந்து பேசிய பணிகள் குழு தலைவர் 63வது வார்டு கவுன்சிலர் சாந்தி முருகன் நிதி முறையாக ஒதுக்கப்படுவதில்லை போன்ற பிரச்சனைகளால் தொடர்ச்சியாக மாநகராட்சியில் பிரச்சனைகள் இருப்பதன் காரணமாகவே மேயரை மாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைகள் சலசலப்புகள் எழுகின்றன. முறையாக பாரம்பரியமாக திமுக இருக்கக்கூடிய சீனியர்கள் இருக்கக்கூடிய வார்டுகளுக்கும் முறையாக நிதி ஒதுக்க வேண்டும் உள்ளிட்டவற்றை கூறினார். அப்போது அமைச்சர் நேரு கூறி அனைத்து பிரச்சனைகளும் முடித்து வைக்கப்படும், எந்த சலசலப்பும் இல்லாமல் கட்சியின் தலைமைக்கு கட்டுப்பட்டு அனைவரும் முறையாக இன்றைய நாளை முடிக்க வேண்டும் என அவர்களிடம் தெரிவித்தார். இந்த நிலையில் நேற்று மீனாலோகம் மட்டும் கண்ணீர் வெடித்திருந்த நிலை இன்று சக கவுன்சிலர்கள் சிலரும் கண்ணீர் தோய்ந்த முகங்களுடனே வெளியே வந்தனர். இந்த நிலையில் பெரும் பரபரப்புக்கு மத்தியில் இன்னும் சற்று நேரத்தில் 10:30 மணி வாக்கில் வேட்புமனு தாக்கலுக்கான பணிகள் தொடங்கி இருக்கின்றன. காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டு விக்டோரியா ஹாலுக்குள் ஒருவராக அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனிடையே இந்த தனியார் அரங்கில் திடீரென கவுன்சிலர்கள் சிலரும் அதிருப்தி தெரிவிக்கும் வகையில் கண்ணீருடனும் சலசலப்பை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதால் அந்த தனியார் அரங்கில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது சக கவுன்சிலர் ஒருவர் நேரடியாக வந்து பேட்டியளிக்க வந்தபோது கட்சியினர் அனைவரும் தடுத்து அவர்களை அழைத்து சென்று விட்டனர். தற்போது முன்னாள் மேயர் கல்பனாவும் இங்கு தேர்தலுக்காக வந்திருக்கிறார். மாநகராட்சி கூட்ட அரங்கிற்குள் ஒவ்வொருவராக அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் வேட்புமனு தாக்கல் தொடங்க இருக்கிறது. 11 மணி வரை காத்திருக்கப்பட்டு வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்கிறார்களா என்கின்ற ஒரு விஷயமும் பார்க்கப்படுகிறது. வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாத பட்சத்தில் கிட்டத்தட்ட இவர்தான் மேயர் என உறுதியாகிவிடும். அவரை நேரடியாக நாங்களே நாற்காலியில் அமர வைத்து செல்வோம் என நேரு பேசியிருந்தார். இன்னும் சற்று நேரத்தில் தேர்தல் தொடங்கவிருக்கக்கூடிய சூழலில் ஒருமனதாக ரங்கநாயகியே தேர்வு செய்யப்படுவாரா அல்லது வேட்புமனு இன்னொருவர் தேர்வு செய்யப்படும் பட்சத்தில் இன்னொருவரும் செய்யும் பட்சத்தில் வேறு ஏனும் மாற்றங்கள் நிகழுமா, கால நீட்டிப்பு ஏற்படுமா என்பதை பொறுத்து பார்க்க வேண்டும். திலகவதி, 11 மணி வாக்கில் என்ன நிலவரம் என்பது நமக்கு தெரிந்துவிடும். தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு உங்களுக்கு நன்றி பிரவீன்.